ஹாய் ஆர்மீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். ஹோப் டூயிங் ஆல் ஆர் குட். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஜங்குக்கோட எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். ஜங்குக்கோட எஃப்எஃப் வந்து இதோட என்னோட ஃபஸ்ட்டு எஃப்எஃப். எல்லோரும் எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இந்த சீரீஸோட இன்ட்ரோ இது வந்து நம்மளுக்கு வந்து கண்டினியூஸாக ஒரு சீரீஸாக வந்துட்டு இருக்கும். இதனோட டைட்டில் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சவுத் கொரியா பையன் மிஸ்ஸஸ் தமிழ்நாட்டு போகணுன்ற இந்த பேரில் தான் வந்து இந்த எஃப்எஃப் வந்து கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு இந்த எந்த மாதிரி வீடியோஸ் வந்து வேணும்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி வீடியோஸ் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு மேக் பண்ணி போட ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு நீங்கள் இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளோட மெயின் சேனல் பிடிஎஸ் தமிழ் ஆர்மி கேர்ள், அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். யோயனை வந்து நீங்கள் வந்து உங்களை வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க. யோயன் வந்து பியூட்டிஷியன் எல்லாமே முடிச்சுட்டு, ஃபேஷன் டிசைனிங் முடிச்சுட்டு ஜாபுக்காக அப்ராட் போகுன்றதுக்காக வந்து நீங்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுக்கு மற்ற கண்ட்ரி போகிறத விட உங்களுக்கு வந்து சவுத் கொரியா வந்து போகணுன்றது வந்து உங்களுடைய ட்ரீம் டெஸ்டினேஷனாக வந்து இருக்குது. உங்களுக்கு வந்து அதுவும் இல்லாமல் வந்து உங்களுக்கு வந்து பிடிஎஸ் வந்து ரொம்பவே உங்களுக்கு வந்து பிடிக்கும். அதுலேயும் மேபி ஜங்குக்கு வந்து உங்களுக்கு ரொம்பவே உங்களுக்கு வந்து பிடிக்கும். உங்களுக்குமே ஹைப்பில் வந்து போய் வேலை பார்க்கணுன்றது வந்து உங்களுக்குமே ஆசையாக வந்து இருக்குது. பட் வந்து உங்களுக்குமே தெரியும், ஹைப்போட ரூல்ஸ் வந்து நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணியிருந்தால் மட்டும்தான் ஹைப்பில் வந்து எடுப்பாங்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. அதனால் வந்து நீங்கள் ரொம்பவே ஒரு சேடாக இருப்பீங்க. இருந்தாலுமே உங்களுக்கு வந்து சவுத் கொரியா வந்து போகிறதுக்காக வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அதுக்கு வந்து நீங்கள் வந்து போகிறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கீங்க. ஃபைனலி நீங்களும் சவுத் கொரியா போகிறதுக்கு வந்து கிளம்பிட்டீங்க. ஏர்போர்ட்டில் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. வெயிட் பண்ணிகிட்ருக்கப்பயே உங்கள் வந்து மைண்டில் வந்து 1008 சிந்தனைகள் வந்து ஓடிட்டு தான் இருக்குது. ஆல்ரெடி உங்களுக்கு வந்து சவுத் கொரியாவில் வந்து ஒரு பெரிய காஸ்மெட்டிக் கம்பெனியில் வந்து வேலை வந்து கிடச்சிருக்கு. இந்த வேலை வந்து உங்களுக்கு எப்படி கிடச்சிச்சுன்னா, உங்களோட ரிலேஷன் வந்து ஆல்ரெடி ஒருத்தவங்க வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே சவுத் கொரியா வந்து செட்டில் ஆகிட்டாங்க. அவங்க வந்து இந்த காஸ்மெட்டிக் கம்பெனி வந்து வச்சுருக்காங்க. அவங்க மூலயமா வந்து நீங்கள் வந்து சவுத் கொரியாவுக்கு வந்து போகிறீங்க. என்னதான் சவுத் கொரியாவுக்குள்ளே போனாலுமே உங்களுக்கு வந்து உங்கள் மைண்டில் ஃபுல்லாகவே எப்படினாலும் பிக்கிட்டில் வந்து ஒரு தடவை ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஜங்குக்கை வந்து மீட் பண்ணணுன்றது உங்களோட ஆசை. அது வந்து எப்படி நீங்கள் வந்து ஜாயின் பண்ண போகிறீங்கன்றது தான் வந்து இதில் இருக்க பெரிய ஒரு ட்விஸ்டேவும். நீங்களும் சரி கிளம்பிட்டு அங்கே போய் சவுத் கொரியாவும் ரீச் ஆகிட்டீங்க. நீங்களும் சேஃபாக ரீச் ஆகிட்டீங்க. உங்கள் ரிலேஷனோட பையன் வந்து உங்களை வந்து பிக்கப் பண்ணிவிட்டு உங்களுக்கான நீங்கள் வந்து ஹாஸ்டலில் தங்கிக்கிறேன்னு சொல்லுவீங்க. அந்த ஹாஸ்டலில் வந்து உங்களை வந்து இறக்கி விட்டுட்டு அவர் என்ன சொல்லுவார்னா, என்னோடய ஒய்ஃப் வந்து உங்களை வந்து பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க வந்து கிளம்பிடுவாங்க. அவங்களுக்கு வந்து அங்கே வந்து அவங்க வீட்டில் போய் தங்குறதுக்கு வந்து அந்தளவுக்கு வந்து விருப்பம் கிடையாது. சரி, நம்ம வந்து அவங்களுக்காக வெயிட் பண்ணலாம்னு சொல்லி இவங்க வீட்டில் வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்க ஃப்ரெண்டோட ஒய்ஃப் வந்து அவங்களோட காஸ்மெட்டிக் கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணாமல் அவங்க வந்து இண்டிபெண்ட்டாக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒர்க் பண்ணணுன்றதுக்காக வந்து பிக்கிட் என்டர்டெயின்மெண்ட்டில் வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி வந்து மேரேஜ் ஆகிருச்சு. அதனால் வந்து பிக்கிட்டில் வந்து அவங்க வந்து ஈஸியாகவே எடுத்துக்கிட்டாங்க. அதுவும் இல்லாமல் சவுத் கொரியா போகணுன்றதால வந்து அவங்க வந்து ஈஸியாகவே எடுத்துக்கிட்டாங்க. சரி, அவங்க வந்து இவங்களை வந்து பார்க்கணுன்றதுக்காக வந்திருக்காங்க. வந்துட்டு அவங்க வந்து நார்மல் எப்பயும் போல் பேசிகிட்டு இருக்கப்போ தான் சொல்லியிருக்காங்க, எனக்கு இந்த மாதிரி பிக்கிட்டில் வந்து ஒர்க் பண்ணணுன்றது வந்து என்னோடய ஆசை. பட் எங்கள் அம்மா அப்பா வந்து என்னை வந்து பிக்கிட்டில் ஒர்க் பண்ணணுன்றதுக்காக வந்து என்னை வந்து தனியாக வந்து அனுப்பலை. இங்கே வந்து தெரிஞ்சவங்க இருக்காங்கன்ற ஒரே காரணத்துக்காக தான் வந்து அனுப்புனாங்க. பட் வந்து எனக்கு வந்து பிக்கிட்டில் தான் ஒர்க் பண்ணணும்னு ஆசை. உங்களுடைய ஆசை எல்லாத்தையுமே சொல்லிகிட்டு இருப்பீங்க. இதில் வந்து நமக்கு வந்து ஃப்ரெண்டோட ஒய்ஃப் நேம் வந்து நம்ம வந்து ஜெனி அந்த மாதிரி சொல்லி வச்சுக்கலாம். ஏன்னா நிறைய கேரக்டர் வர்றதால் வந்து பேர்கள் வந்து மறந்துடலாம். இதில் வந்து ஓஎன் வந்து நீங்கள் தான். பட் ஃப்ரெண்டோட ஒய்ஃப் பேர் வந்து ஜெனின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஜெனி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சரி நான் ஓகே, உன்னை முடிஞ்ச அளவுக்கு வந்து உன்னால் கொஞ்ச நாளைக்கு வந்து நீ எங்களுடைய காஸ்மெட்டிக் கம்பெனியில் வேலை பாரு. நான் வந்து பார்ட் டைமாக வந்து உன்னை வந்து பிக்கிட்டில் வந்து எப்படியாவது உன்னை வந்து வேலைக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன்னு வந்து சொல்கிறாங்க. நீங்களும் ஓகே சார், நம்ம எப்படினாலும் ஒரு தடவையாக ஜங்குக்கை பார்க்கணுன்றது தான் ஆசை. சரிப்பா, நம்ம வெயிட் பண்ணலாம், கொஞ்ச நாள் வெயிட் பண்ணதால ஒன்றும் குறைஞ்சிட மாட்டோம்னு சொல்லி நீங்களும் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பி வீட்டுக்கு போயிட்டாங்க. நீங்கள் வந்து ஹாஸ்டல் ரூமில் வந்து இருக்கீங்க. உங்களுக்கு வந்து மறுநாள் காலையில் வந்து நீங்கள் வந்து வேலைக்கு வந்து கிளம்பி போயிட்டுருக்கீங்க. அப்போ வந்து நார்மல் கொரியன் சூப்பர் மார்க்கெட் எல்லாமே சுற்றி பார்க்குறீங்க. எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. பட் இருந்தாலும் நீங்கள் ஜங்குக்கை பார்க்கணுன்றது வந்து உங்களோட ட்ரீமில் வந்து போயிட்டு
போயிட்டுருக்கு. அதை நினச்சி நீங்கள் கொஞ்சம் சோகமாகவும் இருக்கீங்க. நாட்கள் வந்து நகர்ந்துக்கிட்டே இருக்குது. கொஞ்ச நாள் நகர்ந்து போக போக ஒரு 1 மாதம் 2 மாதம் கிட்ட ஆயிடுச்சு. அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி கேட்குறீங்கக்கா ஏதாவது வேகன்சி இருக்கான்னு சொல்லி. ஜெனி என்ன சொல்கிறாங்கன்னா, நீ சாயங்காலம் போல் நீ பஜார் வந்து பாரு, நான் வந்து வந்துடுறேன், உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும், அது வந்து உனக்கு எப்படி செட் ஆகுமா இல்லையான்றது வந்து நான் வந்து கொஞ்சம் உங்கள்கிட்ட பேசணுன்ற மாதிரி வந்து அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க. நீங்களுமே ரொம்ப ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடு தான் போகிறீங்க. போயிட்டு அங்கே ஜெனி வந்து என்ன சொல்கிறாங்களா, என்னால் சூப்பர் மார்க்கெட் கொஞ்சம் பஜாருக்கு கொஞ்சம் வர முடியல, நீ வந்து பார்க்குக்கு வந்து வந்துடுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்களும் போய் பார்க்கில் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. வெயிட் பண்ணிகிட்ருக்கப்போ தான் ஜெனியும் வந்து வராங்க. ஜெனி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போதைக்கு வந்து ஸ்டாஃப்ஸ் யாருமே எடுக்கிற மாதிரி இல்லை, பட் எனக்கு வந்து ஒரு அசிஸ்டன்ட் வந்து எனக்கு வந்து தேவைப்படுது, உன்னால் வந்து அது முடியுமான்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. அதுக்கு வந்து நீ வந்து நான் சொல்கிற எல்லாத்தையுமே கேட்கணும், கேட்டால் தான் நீ வந்து பிக்கெட்குள்ளே வந்து நீ வந்து வேலைக்கு வந்து ஜாயின் பண்ண முடியுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சொன்னதுமே சரி, உங்களுக்கு வந்து இந்த விஷயம் வந்து நீங்கள் நீங்கள் சொல்கிறத வந்து என்ன ஜெனி கேட்கணுன்ற மாதிரி நீங்கள் கேட்டதுமே அவங்க ஜெனி என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வந்து பிக்கெட்டில் வந்து ஜாயின் பண்ணணுன்னா உனக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு, அவன் வந்து இந்தியா பொண்ணு, பட் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லி தான் நான் வந்து உன்னை வந்து பிக்கெட்குள்ளே வந்து கூட்டிகிட்டு போவேன். இது உனக்கு ஓகேன்னா நீ வந்து என் கூட வந்து அசிஸ்டண்ட்டாக வந்து ஜாயின் பண்ணலாம், ஜங்குக்கு வந்து பார்க்கலாம்னு வந்து சொல்கிறாங்க. உங்களுக்கு ஜெனி சொன்னது வந்து ஒரு சைடு பார்க்குறப்ப வந்து உங்களுக்கு வந்து சந்தோஷமாக இருந்தாலும், இன்னொரு மறுபக்கம் பார்க்குறப்ப வந்து கொஞ்சம் சேடாக தான் இருந்துச்சு. ஏன்னா இந்த மாதிரி போய் சொல்லி கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வந்து போய் சொல்லிட்டு போகிறது வந்து எவ்வளோ பெரிய தப்புன்றது வந்து உங்களுக்கு வந்து தமிழ் பொண்ணாக இருந்துட்டு அதை வந்து உங்களுக்கு வந்து புரிஞ்சுக்க முடியும். இருந்தாலும் எனக்கு வந்து என்ன பண்ணேன்னு சொல்லி யோசனையாகவே இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் யோசிச்சு சொல்கிறேன்னு சொல்லிட்டு வந்து அவங்க வந்து நீங்கள் வந்து கிளம்பிட்டீங்க உங்களோட ரூமுக்கு. ரூமில் வந்து நீங்கள் வந்து யோசிச்சுட்டே இருக்கீங்க. உங்களுக்கு அன்றைக்கி நைட் ஃபுல்லாக தூக்கமே வரல. அவங்க ஜெனி என்ன சொல்கிறாங்கன்னா, உனக்கு வந்து இதுதான் இப்போதைக்கு இருக்க ஆப்ஷன், இதை தவிர்த்து என்னால் எந்த ஒரு இதுவும் பண்ண முடியாது, உன்னால் முடிஞ்சால் என் கூட வான்னு சொல்லிவிட்டு ஜெனியும் கிளம்பிட்டாங்க. நீங்கள் யோசிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கப்ப சரி நம்ம இதை ட்ரை பண்ணி தான் பார்க்கலாமேன்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க. மறுநாள் காலையில் ஜெனிக்கு ஃபோன் போட்டு, ஜெனி நான் வர்றதுக்கு ஓகேன்னு சொல்லி நீங்களும் சொல்லிடுறீங்க. ஜெனியும் இந்த மாதிரி இத்தனை மணிக்கு வான்னு சொல்லி, நீ இத்தனை மணிக்கு வா, நான் உனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், பிக்கெட் என்டர்டெயின்மெண்ட் வாசலில் தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன், நீ வான்னு சொல்லிவிட்டு அவங்களே கட் பண்ணிடுறாங்க. காலை கட் பண்ணிடுறாங்க. நீங்கள் கிளம்பி போயிட்டுருக்கீங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் உங்களோட ட்ரீம் டெஸ்டினேஷன் பிக்கெட் என்டர்டெயின்மெண்ட்டாக பார்க்குறீங்க. உங்களுக்கு மனசுக்குள்ளே ரொம்ப சந்தோஷமாக இருந்தாலும் ஏதோ ஒரு விதமான ஒரு கஷ்டம் வந்து உங்கள் மனசுக்குள்ளே வந்து ரொம்பவே உங்களை வந்து கஷ்டப்படுத்திகிட்டு இருக்கு. நீங்கள் யோசிச்சுட்டே இருக்கீங்க. ஜெனி அங்கே இருந்துட்டு உங்களை பார்த்துட்டு கூப்பிட்றா, நீங்கள் ஆனால் உங்களால் அவளுக்கு மாற்றி பதிலுக்கு கையழைக்க கூட முடியல. இருந்தாலும் சரி நம்ம ஒரு தடவையாக ஜங்குக்கை பார்க்கணும், ஜங்குக்கா ஒரு தடவையாவது வர பக்கத்தில் என்னது பார்க்கணுன்றது வந்து உங்களோட ரொம்பவே ஒரு ஆசையாக வந்து இருந்துகிட்ருக்கு. சரி நீங்களும் கிளம்பி போயிட்டீங்க. ஜெனி வந்து உங்களை வந்து டிக்கெட்டுக்குள்ளே வந்து அழைச்சிட்டு போயிட்டாங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்னு சொல்லி உங்களோட பழைய ஏதோ ஐடி ப்ரூஃப் வந்து ரெடி பண்ணி தமிழ்நாட்டிலேருந்து ரெடி பண்ணி உங்களை கொடுத்து அனுப்பிட்டு உங்களை வந்து உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஃபைனலி நீங்கள் பிக்கெட்டுக்குள்ளே வந்து உள்ளே போயிட்டீங்க. உள்ளே போனதுமே ஒவ்வொரு பிடிஎஸ் மெம்பர்ஸுமே ஒருத்தவங்களாம் மேக்கப் வந்து போட்டுட்ருந்ததுமே ஜிம்மின், சுகா, ஜின் எல்லாருமே போட்டுட்ருக்காங்க. லாஸ்ட்டில் நீங்கள் ஜெனி வந்து போயிட்டு ஜங்குக்கு வந்து மேக்கப் போட ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் ஜங்குக் பக்கத்தில் நின்று ஜெனி எப்படி மேக்கப் போடுறாங்கன்னு சொல்லி எல்லாமே ஒவ்வொன்றா பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு பார்த்துட்ருக்கப்போ உங்களுக்கே தெரியல, ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் வந்து அழுக ஆரம்பிச்சிட்டிங்க. அதை வந்து யாருக்குமே சரி தெரியக்கூடாதுன்றதுக்காக தொடச்சிட்டு ஜங்குக்கை வந்து பார்த்துட்டே இருக்கீங்க. பார்த்துட்டே இருந்ததுமே திடீர்னு என்ன பண்ணுறாங்கன்னா, ஜங்குக்குமே உங்களை வந்து திடீர்னு வந்து பார்க்குறாரு. ஜேகே உங்களை பார்த்ததுமே நீங்கள் சடனாக உங்களோட அழுகையை வந்து கண்ட்ரோல் பண்ணிவிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி நார்மலாக இருக்கீங்க. அப்போ வந்து ஜெனி என்ன சொல்கிறான்னா, உங்களை பார்த்துட்டு இங்கே பாரு, நான் எப்படி மேக்கப் பண்ணுறதை வந்து கொஞ்சம் பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கோன்னு சொல்லிகிட்ருக்காங்க. நீங்களும் பார்த்துட்டு நார்மலாக எப்பயும் பார்க்குற மாதிரியே பார்த்துட்ருக்கீங்க. திடீர்னு ஜெனிக்கு வந்து ஒரு ஃபோன் வந்ததுமே என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நிமிஷம் இந்த மேக்கப் பண்ணி பார்த்துக்கோ, நான் இந்த கால் மட்டும் பேசிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு வெளியே போகிறாங்க. வெளியே போனதுமே நீங்கள் தான் வந்து ஜேகேக்கு வந்து
ஃபேஸில் டச்சப் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க. டச்சப் எல்லாம் பண்ணி முடிச்சதுமே உங்களுக்கு வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருந்தாலும் மனசுக்குள்ளே வந்து ரொம்ப ஒரு கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஆளு ஜேகேக்கே நீங்கள் மேக்கப் பண்ணுறீங்க. இருந்தாலுமே ஏன் தெரியல உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு மனசு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சடனாக மேக்கப் முடிஞ்சதுமே ஜேகே என்ன சொல்கிறேன்னா உங்களை பார்த்துட்டு தேங்க்ஸ் நூனான்னு வந்து சொல்லிவிட்டு ஜேகே வந்து கிளம்புறாரு. கிளம்புனதுமே உங்களுக்கு இன்னும் அழுகையை வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏன்னா அவர் வந்து நீங்கள் வந்து ஒரு பயாஸ் நினப்பில் வச்சுட்டு ஒரு திடீர்னு உங்களை நூனான்னு சொன்னோன்னே உங்களுக்கு ரொம்ப அழுகை அதிகமாகிருச்சு. படக்கிற நீங்களுமே வாஷ்ரூமை பார்த்துட்டு போகிறீங்க. நீங்கள் அழுது முடிச்சு வெளியே வரப்போ வந்து ஜெனி வந்து சீக்கிரமாக நம்மளுக்கு வந்து அடுத்து இல்லை ஆர்டிஸ்டெல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிட்டாங்க, நம்ம சீக்கிரம் அவங்கள வந்து கிளப்பி விட்டுட்டு அடுத்த ஷூட்டுக்கு வந்து நம்ம வந்து அவங்கள ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்கள வந்து திரும்பவும் வந்து ஆர்டிஸ்ட் ரூமுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே தான் திரும்பவும் ஜேகே வந்து உட்காந்துருந்ததுமே அவர்கிட்ட வந்து திரும்ப வந்து ஜெனி வந்து அவங்கள வந்து ப்ராப்பராக இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி இவங்க இந்தியாவிலேருந்து வந்திருக்காங்க, என் ஹஸ்பண்டோட ரிலேட்டிவ் தான் சொல்லிவிட்டு உங்களை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஜேகே எதுவுமே பேசலை, நார்மலாக ஓகேன்னு சொல்லி பார்த்துட்டு அமைதியாக இருந்துடுறாரு. நீங்களும் எதுவுமே பேசாமல் ஜெனி போடுற மேக்கப்பை எல்லாம் பார்த்துட்டு அவளுக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு இருக்கீங்க. அப்படியே அன்றைக்கி ஃபஸ்ட் நாள் ஃபுல்லாமே உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. நைட் ரூமுக்கு போகிறீங்க. நீங்களும் கிளம்பி ரூமுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரீங்க. உங்களால் அழுகையை வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியல. நீங்கள் எதுக்கு அழுகிறீங்க, ஏன் அழுகிறீங்கன்னு உங்களுக்கே தெரியல. அது சந்தோஷமாக இல்லை துக்கத்தில் அழுகிறீங்களான்னு உங்களுக்கே தெரியல. பட் அழுகை மட்டும் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. அப்படியே நீங்களும் நைட் படுத்து தூங்கிட்டீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து கிளம்பி ஆஃபீஸ்க்கு போகிறீங்க. அப்போ ஜெனி ஆர்டிஸ்ட் ரூமில் உங்களுக்கு முன்னாடியே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஜெனி உங்கள்கிட்ட வந்து இன்றைக்கி நமக்கு ஒரு 4 ஷூட் கிட்ட இருக்குது, நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக ஆர்டிஸ்ட் கூட தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க. நீங்களும் ஓகேன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு தேவையான எல்லா பொருளையும் எடுத்து வச்சிட்ருக்கீங்க. ஃபஸ்ட்டு இன்றைக்கி பார்த்தா காலையிலே ஃபஸ்ட்டு வந்து ஆர்டிஸ்ட் ரூமுக்கு வந்து ஜேகே தான் ஃபஸ்ட்டு வந்து இன்றைக்கி வர்றாரு. ஜேகே உங்களுக்கு வந்து ஹாய் சொல்லிவிட்டு அவரோட சீட்டில் போய் உட்காந்துட்டாரு. உட்காந்தமே அப்போ திடீர்னு ஜெனிக்கு வந்து ஒரு ஃபோன் வருது. யாருன்னு பார்த்தா ஜேகேயோட மேனேஜர்கிட்டேருந்து ஒரு ஃபோன் வருது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னோடய சார் வந்து ஃபோனை வந்து வச்சுட்டு போயிட்டார், நீங்கள் வந்து கொஞ்சம் வாங்கிட்டு போக முடியுமான்னு வந்து கேட்குறாரு. ஜெனி ஓகே சொல்லிட்டு எனக்கு மீட்டிங் இருக்குது, அதனால் வந்து என்னால் கொடுக்க முடியல, நீங்கள் வந்து கொஞ்சம் வாங்கிட்டு போய் சார்கிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்கிறாரு. ஜேகேவும் என்னோடய ஃபோனை போய் நீங்கள் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னதுமே ஜெனி உங்ககிட்ட இதோ வந்துடுறேன், நீங்கள் சாருக்கு வந்து என்ன வேணுமோ அதை வந்து எடுத்து கொடுத்துட்டு நீ இரு, நான் போனதுமே வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஜெனியும் கிளம்பிடுறாரு. அப்போ நீங்களும் ஜேகேவும் தான் ஆர்டிஸ்ட் ரூமில் வந்து உட்காந்துட்ருக்கீங்க. அப்போ ஜேகே வந்து உங்ககிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, என்னோடய பேக்கை வந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து தர முடியுமான்னு வந்து கேட்குறாங்க. நீங்களும் பேக் எடுக்க போகிறீங்க. பேக் எடுத்துகிட்டு வந்து கொடுத்ததுமே அவர் வந்து உங்களோட பேர் என்னன்னு வந்து கேட்குறாரு. நீங்களும் உங்களோட பேரை வந்து சொல்கிறீங்க. நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க, என்ன படிச்சிருக்கீங்கன்னு எல்லாமே உங்ககிட்ட வந்து கேட்குறாரு. உங்களோட டேட் ஆஃப் பர்த்லேருந்து எல்லாமே உங்ககிட்ட வந்து கேட்குறாரு. நீங்களே எல்லாமே சொல்கிறீங்க. ஆனால் ஜெனி வந்து ஜேகே வந்து நூனான்னு தான் அதிகம் கூப்பிடுவார். ஆனால் உங்களை வந்து அன்றைக்கி பார்த்ததோடு சரி, அதுக்கப்புறம் வந்து உங்களை வந்து நூனான்னு அதிகம் வந்து கூப்பிட்டதே கிடையாது. அவர் உங்கள்கிட்ட திரும்பவும் உங்களுக்கு உண்மையாகவே கல்யாணம் ஆயிடுச்சான்னு திரும்பவும் அவர் கேட்குறாரு. நீங்கள் ஆமான்னு தலையாட்டுறீங்க. உண்மையாக தான் நீங்கள் சொல்கிறீங்களான்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாம், எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நீங்களே சொல்கிறீங்க. நீங்கள் சொல்கிறப்ப வந்து உங்களுக்கே தெரியாமல் ஆட்டோமேட்டிக்காக வந்து கண்ணீர் வந்து வெளியே வந்துடுச்சு. உங்களால் அழுகையை கண்ட்ரோல் பண்ண முடியல. அழுகையை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு ஆமாம் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இப்போ தான் ரீசெண்டாக தான் கல்யாணம் ஆச்சுன்னு வந்து சொல்கிறாங்க. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் எதுவுமே பேசாமல் அவங்கள மட்டும் திரும்பி பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்காரு. உடனே ஜேகே வந்து எனக்கு ஷூட்டுக்கு வந்து டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் வந்து மேக்கப் வந்து ஹேர் ஸ்டைல் மட்டும் பண்ணுங்கள், இன்னும் ஜெனி வந்து வரலை, அவங்க வந்து ஃபேஸ் மேக்கப் வந்து பார்த்துக்குருவாங்க, நீங்கள் வந்து எனக்கு ஹேர் ஸ்டைல் மட்டும் பண்ணுங்கன்றாங்க. நீங்கள் ஜேகேட்ட உங்களுக்கு எந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணணும்னு சொல்லி வந்து கேட்குறீங்க. அதுக்கு ஜேகே நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள், எனக்கு எல்லாமே ஓகே தான், நீங்கள் பண்ணுறது ஃபஸ்ட் டைம் பண்ணுங்கள், எப்படி பண்ணுறீங்கன்னு பார்க்கலான்னு சொல்லி என்கரேஜ் பண்ணுறாரு. உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் வந்து மனசுக்குள்ளே நிறையாவே ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க, இந்த மாதிரி இப்போ ஜேகேக்கு நம்ம பண்ணணும், அந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லி நிறையவே ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க. சரி அதில் நம்ம எதாவது பண்ணலாம்னு நினச்சிட்டு நீங்களும் பண்ணுறீங்க. நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கிறப்ப இன்னுமே ஜெனி வந்து வரவே இல்லை. நீங்கள் உங்கள் மனசில் தோணுன ஹேர் ஸ்டைல் வந்து
பண்ணிகிட்டே இருக்கிறப்ப வந்து ஜேகே வந்து சடனாக வந்து உங்கள் கையை வந்து பிடிச்சிடுறாரு. கை வந்து பிடிச்சதுமே உங்களுக்கு வந்து ரொம்பவே ஷாக் ஆயிடுச்சு. ஜேகே உடனே உங்கள் கையை பிடிச்சதுமே நீங்கள் ஷாக் ஆயிடுறீங்க. ஷாக் ஆனதுமேவும் அவர் திடீர்னு திரும்பி உனக்கு உண்மையாகவே கல்யாணம் ஆயிடுச்சான்னு சொல்லி கேட்குறாரு. நீங்களும் எதுவுமே பேசாமல் சைலண்டாக தலையை மட்டும் ஆட்டுறீங்க. அப்போனா உன்னோட கல்யாணம் பண்ண ஃபோட்டோவை காட்டேன்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்டதுமே நீங்கள் எதுவுமே பேசாமல் அப்படியே நிற்கிறீங்க. உன்ட்டு நான் ஃபோட்டோ தானே கேட்டேன், வேறு ஏதாவது கேட்டேனா? சரி சும்மா பார்க்கலாமே, இந்தியாவில் எப்படி கல்யாணம் முடிக்கிறீங்கன்னு பார்க்கலாமேன்றதுக்காக கேட்டேன், ஃபோட்டோவை காட்டுன்னு சொல்லி கேட்குறாரு. கேட்டதுமே உங்களுக்கு என்ன பதில் சொல்லணுன்னே தெரியல. சடனாக டோருமே ஓப்பன் ஆகுது. ஜெனி வர்றதை பார்த்தோமே ஜேகே சடனாக கையை எடுத்துடுறாரு. அதுக்கடுத்த நெக்ஸ்ட்டு என்ன வருதுன்றது அந்த வீடியோ வந்து பார்ட் 2ல் வந்து நான் போடுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது என்னோடய ஃபஸ்ட்டு எஃப்எஃப் எப்படி இருக்குன்னு மறக்காமல் பார்த்துட்டு ஃபுல்லாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி எஃப்எஃப் வேணும்னு சொல்லி கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட் டு மீ.